Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சிக்கன் ஈரல் எடுத்து வறுவல் பண்ணியிருக்கேன். மசாலா இடிச்சு போட்டு செஞ்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி இடிச்சு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் 3/4 கிலோ கோழி ஈரல் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனு, அதை போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கழுவி வச்சு கோழி ஈரலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். 3/4 கிலோ கோழி ஈரலுக்கு அரை டம்ளர் தண்ணி போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் இது வேக விடணும். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 4 மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன், அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மசாலா வறுத்து அரைச்சி போடும்போது தான் நல்லா டேஸ்ட்டு வரும். பாருங்கள், நல்லா ஈரல் வந்துருக்கு. ஆனால் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அதுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும். அரை கிளாஸ் ஊற்றினா போதும். ஏன்னா ஈரலில் தண்ணி விடும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா சுண்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி மசாலா இடித்து போட்டு செய்கிறதுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இடித்த மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அழகாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு அப்படியே கிண்டி விடணும். ஆனால் மசாலா போட்ட உடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி அப்படியே பேட்டி விட்டுட்டா போதும். அடி பிடிக்காமல் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வாசமாக அழகாக இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலா ஏற்கனவே வறுத்தம் இடிச்சிருக்கோம், ஆனால் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், தண்ணி சுண்டி நல்லா அருமையாக வந்துடுச்சு. பாருங்கள், எப்படி பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வாசமாகவும் இருக்குது, நல்லா சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், கோழி ஈரல் எப்படி வறுத்து வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி இடித்து போட்டு வறுத்தது. நீங்களும் இந்த மாதிரி இடித்து போட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மிளகாய், மல்லி, மிளகு இது 3ஐயும் வறுத்து இடித்து போட்டு செஞ்சு ஈரல் செஞ்சு பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதே போல் அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.